கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் தியானிக்க போகும் பகுதி சகரியா 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். நம்பிக்கையுடைய சிறைகளாய் இருக்கிற நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகிறது என்னவென்றால், அரணுக்கு திரும்புங்கள் என்கிறார். அரண் என்பது தேவனை நோக்கி பார்ப்பது. நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில், சிறைப்பட்டு கிடக்கும் ஒரு சூழ்நிலையில் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாயிருக்கிறது. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியை பார்த்து கர்த்தர் கூறுகிறார், இதோ நீ மிகவும் கம்பீரித்து களிகூறு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் என்று. கர்த்தருடைய நாமம் பறைசாற்றும் ஜனங்கள் என்றைக்கும் கர்த்தரையே நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய ரட்சிப்பை நமக்கு என்றென்றைக்கும் சுதந்திரமாய் அவர் கொடுத்திருக்கிறார். லேவிக்கு கர்த்தரே பங்காயிருக்கிறார். நம்முடைய பாத்திரத்தின் பங்கு கர்த்தரே. லேவிக்கு பங்காயிருப்பவர் கர்த்தரே. ஆம், தேவ ஜனங்களுக்கு என்றென்றைக்கும் பங்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்மிடத்தில் ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில், ஒரு வெறுமையான, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், நமக்கு உதவுவதற்கு எந்த மனுஷரும் இல்லாத நிலைமையில் கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் என்று நம் இருதயமும் நம்முடைய சிந்தையும் அறிந்திருந்ததே என்றால், எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்காய் மாற்றி தருவார். காரணம், நம்முடைய பிரச்சனைகள் நம்முடைய தேவனை மறைத்து விடுகிறது. நம் சிந்தனைகள் நம்முடைய தேவனை மறைத்து விடுகிறது. நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அதை அறிந்தும் இருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு இல்லை என்ற ஒரு சூழ்நிலைக்கும், கைவிடப்பட்ட ஒரு நிலைமைக்கும் நாம் தள்ளப்படுகிறோம். அப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள் என்று. இரட்டிப்பான நன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். என்றைக்கும் தேவ ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தில் ஜெயத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மையை தருவார். நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாய் இருக்கும். நம் வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயமும் அற்புதமும் வந்திருக்கும் நிலைமையில் நாம் யோசிக்க கூட முடியாத பல காரியங்களை கர்த்தர் நமக்காய் செய்த நிலைமையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்குவதற்கு ஏதுவான இருதயம் நம்மிடத்தில் எப்போதும் சாத்தான் விதைத்து கொண்டே இருப்பான். அப்பேற்பட்ட இருதயத்தை கொண்டு வருவதற்கு அவன் பல விதமான ஒரு சோதனைகளை நம்மிடத்தில் கொண்டு வருவான். முதலாவது நம்முடைய மாம்சத்தில் வருகின்ற சோதனை, இரண்டாவது நம்முடைய ஆத்மாவுக்கும் சிந்தனை மூலமாகவும் வருகிற சோதனை, மூன்றாவது மனுஷருடைய வார்த்தைகள் நிமித்தம், ஏமாற்றுதலின் நிமித்தம் வருகின்ற சோதனை. இப்படியாக கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்றும் பலவிதமான சோதனைகளை கொண்டு வந்து நம்மை கர்த்தரிடத்தில் திரும்ப விடாமல், கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்க விடாமல், ஜெபிக்க விடாமல், துதிக்க விடாமல் நமக்கென்று பல சோதனைகளை அவன் கொடுத்து கொண்டே இருப்பான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமே என்றால் தேவனுடைய வார்த்தை நமக்கு வரும். திட்டவட்டமான தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். எந்த மனுஷனிடத்திலும், எந்த மனிதர்களிடத்திலும் நமக்கான ஒரு பிரச்சனைக்கான தீர்வு நமக்கு கிடைக்காது. நம் தேவனிடத்திலே நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வு உண்டு. ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில், ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இல்லை, பலரால் நீங்கள் ஏமாற்றப்பட்டும் இருக்கலாம். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் கூறுகிறார், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதுவும் இன்றைக்கே தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இரட்டிப்பான நன்மையை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். யோபுவும் இப்படிப்பட்ட பாடுகளில் அகப்பட்டது உண்மைதான். அவன் மிகவும் வியாகுலப்பட்டு சரீரத்திலும் உடலிலும் பலவிதமான கொப்பளங்களாலும் மனதளவிலும் பலவிதமான பிரச்சனைகளை அவன் சந்தித்து கொண்டே இருந்தான். அப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் கர்த்தருடைய வார்த்தை யோபுவுக்கு வந்தது. பாருங்கள், 42ஆம் அதிகாரத்தில் அவனுடைய சூழ்நிலை எல்லாம் மாறிற்று என்று நாம் பார்க்கிறோம். நம் வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகளும் சூழ்நிலைகளும் வந்து கொண்டுதான் இருக்கும். யோபுவின் 37 அதிகாரத்தை போல நம் வாழ்க்கையிலும் 37 வருஷமானாலும் சரி, 37 அதிகாரங்கள் நிறைய பிரச்சனைகளும் நமக்கு வந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் 38ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பேச நினைத்தால், அவர் பேசி விட்டால் போதும், அவனுடைய பிரச்சனைகள் மாறி இரண்டைத்தனையாய் அவன் நன்மைகளையும்
பலவிதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டான். அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமை இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களால் நிரப்பி இருந்தது என்பதை நாம் காணலாம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் தரும் ஆசீர்வாதம் இந்த ஜனங்கள் கண்டு வியக்கத்தக்கதாய் இவர்களுக்கு இது எப்படி நடந்தது என்று அவர்கள் காணும்படிக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நாம் இந்த நாளிலும் குழப்பத்தோடும் பாரத்தோடும் பிரச்சனைகளோடும் ஒரு விதமான மனக்கலக்கத்துடனும் கிளேசத்துடனும் நீங்கள் இருந்தால் தேவனுடைய வார்த்தையை கூர்ந்து கவனியுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் வாக்குத்தத்தத்தை பற்றி பிடிக்கும் நேரமாய் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அநேகமாய் இருக்கிறது. அதை பற்றி பிடிப்பவனுக்கு மாத்திரமே ஆசீர்வாதம் உண்டு. ஆம் தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை பற்றி கொண்டு அவருடைய வார்த்தையிலும் வாக்குத்தத்தத்திலும் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணி நமக்காய் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் நமக்கு செய்வார். நாம் யோசித்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை நமக்கு அவர் அறிவிப்பார். எரேமியா 33:3 சொல்லது போல, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இப்பேற்பட்ட கைவிடப்பட்ட ஒரு மிகவும் பிரச்சனைக்குரிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு இருந்தால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள், கர்த்தரை நோக்கி கெஞ்சுங்கள். அவர் உங்களுக்கு மனம் இறங்குவார். அவர் அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்கிற தேவன். ஒரு இரவு போதும் பார்வோனின் சேனையை கவிழ்த்து போடுவதற்கு, ஒரு நாள் போதும் யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதிக்கிறதற்கு, ஒரு நிமிடம் போதும் யோசேப்பின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப வல்லவராய் இருக்கிறார். அதே போலதான் உங்களுடைய சிறையிருப்பும் ஒரு நொடியில் மாறும் என்று விசுவாசியுங்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமேன், ஆமேன்.